அறக்கட்டளை கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான திட்டங்களை ப்ராஜெக்ட் மக்களுக்கு வழங்கி கொண்டு இருக்கிறது. அதில் முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னாக்கா பிபிஏ ஸ்பீடு கேஷ் என்ற ஒரு திட்டம். இந்தியா முழுக்க மக்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு திட்டம். மக்களுக்காக மக்களே மாறி மாறி உதவி செய்து கொள்ளக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டத்தில் நாம் இணைந்து எவ்வாறு நமது வாழ்க்கை தரத்தை வளர்த்து கொள்ள போகிறோம், பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள போகிறோம் என்பதை இப்போது நாம் பார்க்க போகிறோம். பிபிஏ ஸ்பீடு கேஷ். பிபிஏ என்றால் பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல். ஸ்பீடு கேஷ் விரைந்து உதவுதல். எதை? பொருளாதாரத்தை. யார் உதவ போறாங்க? நாம நமக்குள்ள உதவ போறோம். இது எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மே மாதம் 4ஆம் தேதி துவங்கப்பட்ட இந்த திட்டம் இன்றளவில் 22,000 நண்பர்களை கடந்து சென்று கொண்டுள்ளது. இந்த குடும்பத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 22,000 பேர் வந்திருக்காங்க. இதுல இன்னைக்கு நான் இணையறேன் அப்படின்னாக்கா, இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இதற்கு முன்பு இணைந்த ஒரு நபருக்கு வரிசையின் அடிப்படையில், சீனியாரிட்டி அடிப்படையில் நான் உதவி செய்வேன். எவ்வளவு உதவி செய்யணும் என்று பார்த்தோம்னா, ஒரு 1000 ரூபாய் நான் இந்த குடும்பத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு நண்பருக்கு நான் உதவி செய்வேன். பொதுவாக மகிழ்ச்சி என்பது எதுல இருக்கு அப்படின்னாக்கா, வாங்கறதுல இல்லைங்க, கொடுக்கறதுல இருக்கு. உதவி பெறுவதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட உதவி தருவதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அது பெரும் மகிழ்ச்சி, பேரானந்தம். இல்லாத ஒருவருக்கு இருக்கக்கூடிய நாம கொடுத்து பார்ப்போமே. ஒரு கை நீட்டி நம் உதவி செய்தால் 2 கை உயர்த்தி நம்மை வணங்கும். இதுதான் தத்துவம், இயற்கை, அடிப்படை, உண்மை. அப்போ நம்ம எதை அதிகமா கொடுத்து கொண்டே இருக்கமோ அது நமக்கு அதிகமா வந்து கொண்டே இருக்கும். நம்ம உதவிகள் எதை அதிகமா கொடுக்கிறோமோ அந்த உதவி பல மடங்கு இந்த பிரபஞ்சத்தின் உதவியோட நமக்கு திரும்ப கிடைச்சு கொண்டே இருக்கும். இப்ப இந்த திட்டத்தில் இணைந்த பிறகு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, இந்த திட்டத்தில் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு 1000 ரூபாய் உதவியாக கொடுக்க போறோம். உதவியாக கொடுத்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, இந்த திட்டத்தை நாம் வழி நடத்தி கொண்டு செல்ல போகிறோம். இந்த திட்டத்திற்கு நாம் தான் பாஸ். காரணம், இங்க கம்பெனி கிடையாது, ஓனர் கிடையாது, ஆபீஸ் கிடையாது, இது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது. இது நமக்கான திட்டம். இந்த திட்டத்தை உருவாக்கியது ஒரு தனி மனிதன். அந்த தனி மனிதன் உருவாக்கிய இந்த திட்டத்தை மக்களிடம் ஒப்படைச்சிட்டார். இதை மக்கள் பயன்படுத்தட்டும் என்று ஒப்படைத்து, அந்த திட்டத்தை உருவாக்கிய அந்த நபரும் இன்று நம்மோடு இணைந்து பயணித்துக் கொண்டு இருக்கிறார், வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கிறார். அந்த திட்டத்தில் தான் நம்ம பயணிக்க போறோம். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை தான் நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம். இதுல நம்ம ஒரு 1000 ரூபாய் உதவி கொடுத்துட்ட பிறகு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, படிப்படியாக நமக்கு உதவித்தொகை திரும்ப கிடைக்கும். இப்ப 1000 ரூபாவை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துவோம், எதற்காக எல்லாம் பயன்படுத்துவோம்னு பார்த்தோம்னா, ஒரு நாள் ஆட்டுக்கறி எடுத்து சாப்பிட்டோம்னாக்கா 1000 ரூபாய் தீர்ந்துடும். ஒரு திருமணத்துக்கு மொய் வைக்க போகணும் அப்படின்னாக்கா ஒரு 1000 ரூபாய்க்கு கம்மி நம்ம யாருக்குமே மொய் வைக்கிறது கிடையாது. நண்பர்களோட 4 பேர் சேர்ந்து நம்ம உணவகத்துக்கு போனோம் அப்படின்னாக்கா 1000 ரூபாய் தீர்ந்து போயிடுது. அதை விட அதிகமாக கூட ஆகுது. ஒரு புடவை எடுக்கணும் அப்படின்னாக்கா 1000 ரூபாய் கம்மி யாரும் எடுக்கிறது கிடையாது. இதெல்லாம் செஞ்சதுனால இதெல்லாம் நம்ம செய்யாம இருப்போமானாக்கா நிச்சயமாக கிடையாது. இதை தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருப்போம். இதெல்லாம் செஞ்சதுனால அந்த 1000 ரூபாய் நமக்கு ஏதாவது கூடுதலாக கொடுத்துருக்கா அப்படின்னாக்கா இல்லை. ஒருவருக்கு மொய் வச்சா ஒரு நோட்ல எழுதி வச்சுப்பாரு. அடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு நிகழ்வு, நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு நிகழ்வு அப்படின்னா அதே 1000 ரூபாவை திரும்பி கொண்டு வந்து வைப்பார். நண்பர்களே, முகம் தெரிந்த ஒருவருக்கு நம்ம உதவி செய்யும் போது சில நேரத்தில் உதவி செய்த பணம் மட்டும் திரும்ப கிடைக்கும், அதுவும் சில நேரத்தில் கிடைக்காது. இங்கு முகம் தெரியாத ஒரு நபருக்கு நம்ம உதவி செய்யும் போது அந்த உதவி தொகை பன்மடங்கு பெருகி நமக்கு கிடைக்கும். அது எப்படி கிடைக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். முதற்கட்டமாக ஒரு 1000 ரூபாய் நம்ம நன்கொடை கொடுக்குறோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு தோராயமாக சொல்றேன். நம்ம நன்கொடை கொடுத்த ஒரு 40 to 50 நாட்களில் இந்த திட்டத்தின் வழியாக நமக்கு ஒரு 500 ரூபாய் நன்கொடையாக உதவியாக திரும்ப கிடைக்கும். அதிலிருந்து ஒரு 40 to 50 நாட்கள்ல ஒரு 2000 ரூபாய் நன்கொடையாக நமக்கு திரும்ப கிடைக்கும், உதவியாக கிடைக்கும். 1000 ரூபாய் இங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணல. இன்வெஸ்ட் பண்ணா அது இந்த அளவுக்கு நமக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்பதற்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணல. இங்க நம்ம உதவியாக கொடுத்துருக்கோம். அப்போ உதவியாக கொடுத்தது இது கிரவுட் ஃபண்ட் சிஸ்டம், சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். இங்க மக்கள் அதிகமாக வர வர உதவி தொகை வந்துட்டு நமக்கு விரைந்து வந்து கொண்டே இருக்கும். இதுதான் அடிப்படை.
நம்ம இணைந்த நாளிலிருந்து ஒரு 40லிருந்து 50 நாள் ஒரு தோராய கணக்கு வச்சுக்கலாம். ஒரு 500 ரூபாய் உதவித்தொகை கிடைக்குது. அதிலிருந்து ஒரு 40லிருந்து 50 நாள்ல ஒரு 2000 ரூபாய் நமக்கு உதவித்தொகை கிடைக்குது. அதிலிருந்து ஒரு 2 மாதம் நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஒரு 60லிருந்து 70 நாட்கள்ல ஒரு 6000 ரூபாய் நமக்கு உதவித்தொகையாக கிடைக்கும். அடுத்து நம்ம இணைந்த தேதியிலிருந்து ஒரு 12லிருந்து ஒரு 15 மாதம் நம்ம கணக்கு வச்சுக்கலாம். நான் சொல்றது எல்லாமே ரொம்ப அதிகமான நாட்கள். ஒரு 12 மாதத்துல நமக்கு ஒரு 1,45,000 ரூபாய் உதவித்தொகையாக கிடைக்குது. இது எப்படி நான் 1,45,000 கிடைக்குது, 6,000 கிடைக்குது, 2,000 கிடைக்குது, 5,000 கிடைக்குது அப்படிங்கிறத மிக எளிமையாக தெளிவாக நமக்கு இந்த திட்ட கூட்டத்தின் வழியாக விரைவிக்கப்படும். அதற்காக தான் அந்த கூட்டமே ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கு. இப்போ இது மொத்தத்தையும் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 1,53,500 ரூபாய் நாம ஒரு முறை வழங்கிய அந்த 1000 ரூபாய் நன்கொடையின் பலனாக 1,53,500 ரூபாய் நமக்கு திரும்ப கிடைக்குதுங்க. எவ்வளவு நாள்ல கிடைக்கும்? அதிகப்படியாக ஒரு 12 மாதத்திலிருந்து ஒரு 15 மாதத்துக்குள்ள இது நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 8 மாதத்திலையும் கிடைக்கலாம், 7 மாதத்திலையும் கிடைக்கலாம். ஆனா நான் அதிகப்படியாக சொல்லியிருக்கேன். இது நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா நம்ம பாக்கெட்ல இருந்து எடுத்து உதவி செய்த இந்த 1000 ரூபாய் 1,53,500 நமக்கு திரும்ப கிடைக்கும் போது நம்ம பேர்ல ஒரு 8 ஐடியை உருவாக்கி கொடுத்தோம். இந்த நல்லது நடக்கும் சமூக நல அறக்கட்டளையில நம்ம ஒரு அங்கமாக ஒரு உறுப்பினராக இணையணும் அப்படின்னாக்கா 20 ரூபாய் கொடுத்து நம்ம ஒரு உறுப்பினராக இணைஞ்சுக்கலாம். உறுப்பினராக இணையறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நமது பேரு, ஃபோன் நம்பரு, கூகுள் பே நம்பரு, வாட்ஸ்அப் நம்பரு, இன்னைக்கு நம்மளை இந்த கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்த நண்பரிடம் கொடுத்து ஒரு 1000 ரூபாய் ஒரு 20 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நாளைக்கு காலையில் 6 மணிக்கு நம்ம பேரில் ஒரு ஐடியை கிரியேட் பண்ணி நாம் யாருக்கு அந்த 1000 ரூபாய் உதவியை தரணுமோ அந்த வேலையை இன்னைக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்த நண்பரே செஞ்சுருவாங்க. அப்போது நம்மளோட ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆயிரும். இந்த நாம் கொடுத்த இந்த 1000 ரூபாய் 1,53,500 ரூபாவை நமக்கு திருப்பி கொடுத்துரும். நமக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்டு கிடைச்சிரும். இந்த 1,53,500 நமக்கு கிடைக்கும் போது நம்ம பேர்ல சிஸ்டமே 8 ஐடியா உருவாக்கி கொடுத்துரும். அடுத்த கட்டமாக இந்த 8 ஐடியில இருந்தும் தலா 1,53,500 1,53,500 என்று 8 முறை நமக்கு கிடைக்கும். இது எப்போ நடக்கும் அப்படின்னாக்கா முதல் 1000 ரூபாய் உதவி கொடுத்தது அந்த முதல் ஐடிக்கு 1 வருஷத்துல நடக்குது அப்படின்னாக்கா 1 to 1.25 வருஷத்துல நடக்குது அப்படின்னாக்கா அல்லது 1 to 1.5 வருஷத்துல நடக்குது அப்படின்னாக்கா அடுத்த 1 வருஷத்துலேருந்து ஒரு 1.25 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள இந்த 8 ஐடியில இருந்தும் 1,53,500 1,53,500 என்று நமக்கு கிடைக்கும். அப்போ 1,53,500 பெருக்கல் 8 அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சத்துக்கு மேல போகுதுங்க. இந்த 8 ஐடியும் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா 1,53,500 நமக்கு கொடுக்கும்போது ஒவ்வொன்றும் 8 ஐடியை உருவாக்கி கொடுக்கும். அப்போ 8 × 8 64 ஐடி. அடுத்த கட்டமாக 64 ஐடிக்கும் இந்த தொகை நமக்கு கிடைக்கும். இந்த 64 ஐடி கொடுத்துட்டு அப்படியே மறைஞ்சிருமா அப்படின்னாக்கா இது 8 மடங்கு பெருகும். இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் சுழற்சி முறையில். இந்த திட்டத்தை உருவாக்கி கொடுத்த அந்த நண்பர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இந்த திட்டத்தை உருவாக்கி கொடுத்த நான் இருக்க மாட்டேன், இந்த திட்டத்தில் இன்று பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய நாமும் இருக்க மாட்டோம், நம்மளும் இருக்க மாட்டோம். என் பேரப்பிள்ளைகள் உங்கள் பேரப்பிள்ளைகள் இந்த திட்டத்தில் நமது ஐடியில் வேலை செய்து கொண்டு இருப்பார்கள். இது ஜெனரேஷனாக கடந்து போகும். கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேல் இது நடக்கும், செயல்படும் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு 1.25 வருஷத்துக்கும் ஒவ்வொரு 1.5 வருஷத்துக்கும் 8 மடங்குல பெருகுது அப்படின்னாக்கா எத்தனை மடங்குல நமது ஐடி பெருகும் அப்படிங்கிறத நம்ம கணக்கு பண்ணி பார்த்துக்கிறோம். நல்லா இருக்கு, கேட்க இனிமையா இருக்கு, நான் இதை பயன்படுத்திக்கிறேன். என்ன மாதிரி வாழ்க்கையில பொருளாதாரத்துக்காக நிறைய பேர் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இதை நான் சொல்லலாமா என்ற ஒரு கேள்வி நமக்கு முதல்ல வரும். ஏன்னா நம்ம ஒரு நல்லதை அனுபவிச்சோம் அப்படின்னாக்கா 4 பேருக்கு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்மளை மாதிரியே பொருளாதாரத்தில் கஷ்டப்படக்கூடிய நண்பர்கள் ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மனம் வந்து இயங்கும். அதுதான் நல்ல மனம். அப்போ எனது நண்பர்களுக்கு இதை நான் பரிந்துரை செய்யலாமா அப்படின்னாக்கா தாராளமாக பரிந்துரை செய்யலாம். அப்போ பரிந்துரை செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா அவர்களுக்கு நமக்கு கிடைச்ச மாதிரி 1,53,500 கிடைக்கும், 8 மடங்கு பெருகும், அது 12 லட்சமாக கிடைக்கும், அது 64 மடங்காக பெருகும், அது 96 லட்சமாக கிடைக்கும், அது 512ஆக பெருகும். இப்படி தொடர்ந்து அவர்களுக்கு பெருகி கொண்டே போகும். அவர்களை பரிந்துரை செய்தனால நமக்கு என்ன பயன் என்று பார்த்தோம்னா ஒரு நபரை இந்த திட்டத்தில் நாம் பரிந்துரை செய்வதால் அறிமுகம் செய்வதால் அவர்களுக்கு 1,53,500 கிடைக்கும் போது நமக்கு கிட்டத்தட்ட 12,500 ரூபாய் பரிந்துரை வருமானமாக கிடைக்கும். நல்லா இருக்குல்ல? இது சிஸ்டம் கொடுத்து கொண்டு இருக்கு.
நமக்கு எப்படி 8 ரீபர்த் ஐடி உருவாச்சோ அதே மாதிரி அவருக்கும் 8 ரீபர்த் ஐடி உருவாகும். அவருடைய ஒவ்வொரு ரீபர்த் ஐடியிலிருந்தும் நமக்கு 12,500 12,500 என்று கிடைக்கும். இப்படி குறைந்தபட்சம் ஒரு 12 நபர்களை நம்ம பரிந்துரை செய்கிறோம். பல பேர் நம்ம பரிந்துரை செய்ய போகிறோம். அதில் ஒரு 12 பேர் வரிசையில் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா இந்த திட்டத்தில் நமக்கு சிஸ்டம் ப்ரொமோட்டர் என்ற ஒரு அங்கீகாரம் தராங்க. தொடர்ச்சியாக நம்ம பரிந்துரை பண்ணும்போது ஒரு 25 நண்பர்கள் நமது நேரடியில் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா சிஸ்டம் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் தராங்க. 50 நபர்கள் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா சிஸ்டம் ஹெட்டுங்கிற ஒரு அங்கீகாரம் தராங்க. இந்த வாய்ப்பை, இந்த அற்புத வாய்ப்பை, இந்த அட்சய பாத்திரத்தை ஒரு 100 குடும்பங்களுக்கு நம்ம வாரி வழங்குறோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு 100 குடும்பங்கள் மகிழ்ச்சியாக வாழுது அப்படின்னாக்கா இந்த சிஸ்டம் நமக்கு சிஸ்டம் டைரக்டர்ங்கிற ஒரு அங்கீகாரத்தை தருதுங்க. நம்ம கண்ணெதிரில் பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு 100 நபர்களுக்கு மேலேயாவது கஷ்டப்படக்கூடிய நண்பர்களை நம்ம பார்ப்போம். அப்போ பல பேருக்கு இந்த வாய்ப்பை நம்ம தரலாம். ஆற்று நிறைய தண்ணி போகுது, நான் அள்ளி குடிக்கிறேன், வேணும்னா வாங்க நீங்களும் அள்ளி குடிங்க என்று தாராளமாக நம்ம சொல்லலாம். இது ஒரு பிஸ்னஸ் கிடையாது, இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது, இது உதவி கொடுத்து உதவி பெறக்கூடிய ஒரு உன்னத திட்டம். இந்த திட்டத்தில் பயணிக்கும் போது அவ்வளவு ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கு. முழுமையான வெளிப்படைத்தன்மை. இங்கே எந்த அடிப்படையில் இந்த உதவித்தொகை கிடைக்குது, எந்த அடிப்படையில் இது அடுத்த கட்ட வளர்ச்சி போகுது என்று முழு வெளிப்படைத்தன்மையாக இங்கே இயங்கிக் கொண்டு இருக்கு. இந்த திட்டத்தை பல நண்பர்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு நண்பரை நம்ம அறிமுகப்படுத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய சிஸ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு வருமானம் நம்ம பார்த்தோம் 12,500. இது எப்போ கிடைக்கும் அப்படின்னாக்கா அவர்களுக்கு அந்த வரிசையின் அடிப்படையில் உதவித்தொகை கிடைக்கும் போது நமக்கு கிடைக்கும். அதற்கு முன்பு என்னங்க பண்றது, நமது உழைப்பிற்கான ஊதியம் உடனே ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கா என்று பார்த்தால் அதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 40 லெவல் ஒர்க்கிங் இன்கம். என்னதுங்க 40 லெவல் ஒர்க்கிங் இன்கம். இந்த வாய்ப்பை நம்ம எவ்வளவு பேருக்கு அறிமுகப்படுத்தலாம்? நம்ம கைபேசி எடுத்து பார்ப்போம், செல்ஃபோனை எடுத்து பார்ப்போம், எவ்வளவு பேர் இருக்காங்க. அதில் எத்தனை பேர் மாதம் ₹1,00,000 மேலே சம்பளம் வாங்குறவங்க எடுத்து பார்ப்போம். விரல் விட்டு எண்ணிடலாம், ஒருத்தர் 2 பேர் கூட இருக்கிறது கஷ்டம். அப்போது நம்ம எல்லாமே நடுத்தர வர்க்கத்தில் இருக்குமா என்று பார்த்தால் மாதம் ₹1,00,000 வருமானம் வாங்குறவங்க தான், சம்பளம் வாங்குறவங்க தான் நடுத்தர வர்க்கம். அப்போ 1,00,000க்கும் கீழே நம்ம சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம நடுத்தர குடும்பமே கிடையாது, நடுத்தர வர்க்கமே கிடையாது, கீழ் நடுத்தர வர்க்கம். நம்மை போன்ற கீழ் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய மாதம் 10,000 20,000 50,000 80,000 சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை நம்ம வழங்கலாம். பசியப்பத்துக்கும் புளியப்பத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஏசி வீட்டிலே வாழ்ந்துக்கிட்டு ஏசி கார்லேயே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை நம்ம கொடுக்க தேவையில்லை. காலையிலேருந்து இரவு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், வாங்குற சம்பளத்தை வச்சு வாழ்க்கையை நடத்த முடியல, ஏதாவது ஒரு கூடுதல் வருமானம் கிடைச்சது அப்படின்னாக்கா என் வாழ்க்கை தரத்தை உயர்த்திப்பேன் அப்படின்னு ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய நமக்கு தெரிந்த நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கலாம். அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். அவர்களுக்கு தேவை இருக்கிறது. அவர்களுக்கு இந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கும்போது அந்த குடும்பமே நம்மளை வாழ்த்தும். இவர் மூலமாக தான், இந்த நண்பர் மூலமாக தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, இன்னைக்கு நல்ல வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு என்று அந்த குடும்பமே நம்மை வாழ்த்தும். இந்த சிஸ்டம் கொடுக்கக்கூடிய வருமானத்தெல்லாம் ஒரு பக்கம் விடுவோங்க, அந்த வாழ்த்து இருக்கு பார்த்தீங்களா, அது காலாகாலத்துக்கும் நம் பரம்பரையே அது ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த வாய்ப்பு. இப்படி ஒரு நண்பரை நம்ம அறிமுகப்படுத்தும் போது நான் இணைஞ்சிட்டேன், அடுத்து ஒரு நண்பரை நான் அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னாக்கா இந்த சிஸ்டம் எனக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒர்க்கிங் இன்கம் என்று உடனடியாக எனக்கு ஒரு வருமானத்தை கொடுக்குது. அது என்ன உடனடியான வருமானம்? ₹1,020 கொடுத்து நான் ஸ்பீட் கேஷில் ஒரு ஐடியா போட்டுட்டேன். சிஸ்டம் எனக்கு ஒரு வருமானத்தை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டு இருக்க போகுது. அடுத்த கட்டமாக இங்கே வேலட் சிஸ்டம் என்ற ஒரு ஆப்ஷன் கட்டாயம் இல்லை, ஆப்ஷன் வைக்கப்பட்டு இருக்கு. இது நமக்கு தேவை இருந்தால், விருப்பம் இருந்தால் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். நமது நேரடியில் எத்தனை நண்பர்கள் இணைந்தாலும் அந்த நண்பர்கள் இணையக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் அந்த வேலட் ஆப்ஷனை பயன்படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் நமக்கான வருமானத்தை கொடுக்குது. நான் பலருக்கு வாய்ப்பை தரப்போகிறேன். முதல்ல ஒரு 2 பேரை நம்ம கணக்கு பண்ணி பார்க்கலாம். எனது நேரடியில் இருக்கக்கூடிய 2 நபர்களுக்கு இந்த வாய்ப்பை நான் கொடுக்கும்போது அவர்கள் இந்த வேலட் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா எனக்கு உடனே என்ன நடக்கும் அப்படின்னாக்கா என்னுடைய ஐடிக்கு 500 வேலட் எனக்கு கிடைக்கும். இந்த வேலட் என்ன பண்ண போகுதுங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். அடுத்து 3வது ஒரு நபருக்கு நான் வாய்ப்பு தரேன் அப்படின்னாக்கா அப்போவும் எனக்கு ஒரு வேலட் கிடைக்கும். அது என்ன வேலட்ன்றதை பார்க்கலாம். இப்போ நான் நேரடியாக ராமசாமி குமாரசாமி என்ற ஒரு 2 நபர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறேன். அவர்கள் இங்கே இணையும் போது எனக்கு ராமசாமி அண்ணா மூலமாக ஒரு 500 வேலட்டும்
குமாரசாமி அண்ணா மூலமாக ஒரு 500 வேலெட்டும் கிடைக்கும். அப்போ 1000 வேலெட். இந்த வேலெட்டை உடனே நாம் பயன்படுத்திக்கலாம். இப்போ ராமசாமி அண்ணாவும் குமாரசாமி அண்ணாவும் அவர்களது தெரிந்த நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை தராங்க அப்படின்ற பட்சத்துல இன்னும் ஒரு 2-3 நண்பர்கள் பல நண்பர்கள் இணையறாங்க அப்படின்னாக்கா அதற்கான வேலை பார்த்தது யாரு? அந்த ராமசாமி அண்ணாவும் குமாரசாமி அண்ணாவும். நான் எதனா பார்த்தேன்னா கிடையாது. ஆனா இந்த ஒர்க்கிங் லெவல் இன்கம் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா என் வழியாக இணைந்த நண்பர்கள் வழியாக இணைந்ததற்காக எனக்கு என்னுடைய 2வது லெவலில் இணையக்கூடிய ஒவ்வொருவர் மூலமாகவும் 50 வேலெட் என்று எனது ஐடிக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்போ 3வது லெவலில் ஒருவர் இணையறாரு அப்படின்னாக்கா எனக்கு 30 வேலெட்டும், 4வது லெவலில் ஒருவர் இணையறாருனாக்கா எனக்கு 30 வேலெட்டும், 5வது 6வது லெவலில் ஒருவர் இணையறாருனாக்கா 20 வேலெட்டும், 7வது 8வது லெவலில் இணையறவங்க எத்தனை பேராக இருந்தாலும் சரி தலா ஒரு நபர் மூலமாக 15 வேலெட்டும், 9வது லெவல்ல இருந்து 40வது லெவல் வரைக்கும் ஒருவர் இணையறாரு அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒவ்வொரு நபர் மூலமாகவும் 10 வேலெட் நமக்கு கிடைக்கும். ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்த்துருக்குங்க. ஒரு 2 பேருக்கு மட்டும் இந்த வாய்ப்பை நம்ம கொடுத்து கொண்டே வந்தா ஃபர்ஸ்ட் லெவலில் 2 பேர், 2வது லெவலில் 4 பேர், 3வது லெவலில் 8 பேர், 4வது லெவலில் 16 பேர், இப்படி தொடர்ந்து 2 மடங்குல இதை நம்ம பெருக்கி கொண்டு வந்தே அப்படின்னாக்கா 20வது லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பல நண்பர்கள் இங்கே இருப்பாங்க. இது அப்படியே 100% டூப்ளிகேட் ஆச்சு அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 2,09,75,980 ரூபாய் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரு 50% வெற்றி அடையுமா, அல்லது ஒரு 20% வெற்றி அடையுமா, அட ஒரு 10% வெற்றி அடையுமா? எத்தனை விழுக்காடு வெற்றி அடைந்தாலும் அந்த தொகை நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு கணக்குக்காக இந்த திட்டத்தை போட்டு வச்சிருக்கு. சரி, 2 நபரை நான் இணைச்சேன், அதன் மூலமாக எனக்கு இந்த 40 லெவல் இன்கம் கிடைக்குது. இது மட்டும் தானா அப்படின்னாக்கா கிடையாது. தொடர்ந்து பல நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை நான் கொடுக்க போறேன். அப்ப தொடர்ந்து பல நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை நான் கொடுக்கும்போது நான் நேரடியாக இணைக்கக்கூடிய 3வது நபர்கள் முதல் 3000வது நபர்கள் வரை எத்தனை பேரை நான் நேரடியாக அந்த வாய்ப்பு கொடுத்தேன் அப்படின்னாலும் ஒவ்வொரு நபர் மூலமாகவும் எனக்கு தலா 300 வேலெட் எனது ஐடிக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த வேலெட்டை எப்படி நம்ம பயன்படுத்துறது என்று ஒரு சின்ன உதாரணப்படுத்தலாம். இந்த திட்டத்தில் ஒரு 12 நபர்களுக்கு நம்ம ஒரு நேரடி வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நம்ம சிஸ்டம் ப்ரொமோட்டராக வந்தோம் அப்படின்னாக்கா இங்கே நிறைய வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. நிறைய திட்டங்கள் இங்கே வகுக்கப்பட்டு இருக்குது. அந்த திட்டங்கள் ஒவ்வொன்றத்தையும் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ சிஸ்டம் ப்ரொமோட்டராக வரும்போது நான் 12 பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருப்பேன். அந்த 12 பேரில் முதல் 2 நபர்கள் மூலமாக எனக்கு 500 வேலெட் வந்திருக்கும். அடுத்த 10 நபர்கள் மூலமாக 300 வேலெட் என்று 10 × 300 3000, இது ஒரு 500 மொத்தம் 4000 வேலெட் எனக்கு வந்திருக்கும். இந்த வேலெட்டை நான் எப்படி பணமாக மாற்றுறது என்ற ஒரு கேள்வி நமக்கு ஏற்படலாம். இப்போ எனது நேரடியில் இருக்கக்கூடிய 12 நண்பர்களுக்கும் அவர்கள் அணி எடுப்பாங்க இல்லைங்களா, அவர்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை தருவாங்க இல்லைங்களா, அவர்களுக்கு இந்த வாய்ப்பு தரும்போது அவர்கள் இந்த வேலெட்டை ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா யாருக்கிட்ட வாங்க முடியும்? என்கிட்ட 4000 வேலெட் இருக்கு, நான் தரேன் என்று அவரிடம் ஒரு 1000 ரூபாய் வாங்கி கொண்டு நம்மிடம் இருக்கக்கூடிய 4000 வேலெட்ல ஒரு 1000 வேலெட் அவருக்கு தரலாம். அப்போ உடனடியாக இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் மணி உடனடியாக இது நமக்கு பணமாக கிடைக்கும். நண்பர்களே, இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதை புரிந்து கொண்டவர்களுக்கு இது புதையல், இதை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு இது புதிர். இப்போ 3வது நபர்கள் இருந்து நான் எத்தனை பேரை பரிந்துரை பண்ணாலும் அவர்களுக்கு நேரடியில் வரக்கூடிய ஒவ்வொரு நபர் மூலமாகவும் எனக்கு 100 வேலெட் கிடைக்கும். அப்போ அவர்களுக்கு கீழே 3வது லெவல்ல வர்றதுலேருந்து எனக்கு 50 வேலெட் கிடைக்கும். அவர்களுக்கு கீழே 4வது 5வது லெவல்ல இருந்து 30 வேலெட் கிடைக்கும். 30ங்கிறது ஒரு எண்ணா சொல்றேன். ஆனா எனது 4வது லெவல்ல பார்த்தோம்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 300 பேராவது இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருவரும் அவருக்கு தெரிந்த நண்பர்களுக்கு, கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு காசு பணம் கிடைக்குமா என்று ஏங்கி கொண்டு உழைப்பாளிகளுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருப்பாங்க. பல நண்பர்கள் உள்ள இருப்பாங்க. ஒரு சின்ன உதாரணங்க, எனது 4வது லெவல்ல ஒரு 200 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. 200 பேரும் இந்த வேலெட்டை ஆக்டிவேட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாமே. ஒவ்வொரு நபர் மூலமாகவும் எனக்கு 30 ரூபா கிடைக்கும். அப்போ 200 × 30 ரூபா கணக்கு பண்ணி பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 6000 ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்கும். எங்க? எனது 4வது லெவல்ல. அவங்க யாருன்னே எனக்கு தெரிஞ்சிருக்காது. இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா ஒரு 1000 ரூபாய் கொடுத்து என்னுடைய வேலெட்டை நான் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இவ்வளவுதான் விஷயமே. இது யாருக்கு தேவையோ அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், அல்லது காத்திருந்து தேவைப்படும் போது பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற தகவலையும் கொடுத்து விடுகிறேன்.
எனது நேரடியில் இருக்கக்கூடிய 2 நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த 40 லெவல் இன்கம் வந்துட்டு லைஃப் லைன் இன்கம் என்றும், 3வது நபர்களிலிருந்து எத்தனை நபர்கள் இருந்தாலும் அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த 40 லெவல் இன்கம் வந்து சன்ஃப்ளவர் லைன் இன்கம் என்றும் இங்கு பிரித்து பார்க்கப்படுகிறது. இதுதான் அடுத்த இந்த சன்ஃப்ளவர் லைன்ல கிடைக்கக்கூடிய இந்த வருமானம். இது வரைக்கும் நான் சொன்ன தகவல்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு உள்வாங்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் உள்வாங்கல, நான் சரியாக தகவல்களை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தால் கூட இப்போ முழுமையான தகவலை கொடுத்துட்றேன். இந்த திட்டத்தில் நம்ம இணையணும் அப்படின்னாக்கா முதல்ல ஒரு 20 ரூபா கொடுத்து ஒரு பின்னு வாங்கி நம்ம பேரில் பதிவு பண்ணிக்கிறோம். இந்த திட்டத்துக்குள்ள பதிவு பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்கா நம்ம பேரில் ஒரு ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்றாங்க. அதுதான் சிஸ்டத்துக்கு, அந்த ஐடி தான் கணக்கு. இப்போ ஜிகே சாமி என்று உலகத்தில் 1000 ஜிகே சாமி இருப்பாங்க. ஆனால் ஐடி நம்பர் கொடுத்துட்டோம்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண் கொடுத்துடலாம். அந்த எண்ணின் அடிப்படையில் அது நடக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா துவக்கத்தில் நம்ம பார்த்த மாதிரி இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பருக்கு 1000 ரூபாய் நம்ம உதவித்தொகையாக கொடுக்குறோம். அந்த உதவித்தொகை பன்மடங்கு பல லட்சங்களாகவும் பல கோடிகளாகவும் நமக்கு திரும்ப கிடைக்கும். இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு, இதை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். துவக்கத்திலே நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த திட்டத்தில் நம்ம இணையறதுக்கு நமது பெயர், ஃபோன் நம்பர், கூகுள் பே நம்பர் இருந்தால் கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர், பேடிஎம் நம்பர், இதில் எது இருந்தாலும் பரவாயில்ல. வாட்ஸ்அப் எல்லாருமே பயன்படுத்துகிறோம், கொடுக்கலாம். இதை கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம பேரில் ஒரு ஐடி கிரியேஷன் ஆயிரும். எப்படி ஐடி கிரியேஷன் ஆன உடனே இந்த திட்டத்தில் நம்ம நன்கொடை வழங்குவது என்று பார்த்தோம்னா, நம்ம பேரில் ஐடி கிரியேட் ஆன அடுத்த செகண்டு இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பருக்கு 1000 ரூபாய் நன்கொடை வழங்க சொல்லி இது போல் காட்டும், டொனேட் ஐஎன்ஆர் என்று. இது போல் காட்டின உடனே நம்ம அழைச்சி வந்த நண்பரிடம் 1000 ரூபா கொடுத்துட்டுமே, அவர் அந்த வேலையை பார்த்துருவார். அவருக்கு யாருக்கு தொகை அனுப்பணுமோ அவங்களுக்கு தொகை அனுப்பி, தொகை வாங்கி கொண்டவர்கள் எனக்கு நன்கொடை தொகை வந்துவிட்டது உங்களுக்கு நன்றி என்று இந்த அப்ரூவல் ஹெல்ப், பிபிஏ, பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல், இந்த அப்ரூவல் ஹெல்ப் என்ற இந்த பட்டனை தொடுவார். நம்மளோட ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிரும். இதுதான் நண்பர்களே, மிக எளிமையானது. ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லி முடிக்க வேண்டிய ஒரு தகவலை ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நான் சொல்லியிருக்கேன். ஓரளவுக்கு புதிய நண்பர்களுக்கு புரிய வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக. முதல் நாள் இன்று நம்ம வந்து கேட்கும்போது ஒரு 3/4 பாகம் புரிந்த மாதிரி இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். தொடர்ச்சியாக மாலை நேரத்தில் 7:55க்கு இந்த இனவழி கூட்டம் நடந்து கொண்டு இருக்கு. ஒரு வார காலம் 10 நாட்கள் நம்ம வந்து அமர்ந்து கேட்டோம் அப்படின்னாக்கா முழுமையாக நமக்கு புரிந்துவிடும். ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா, மே மாதம் 4ஆம் தேதிக்கு முன்னாடி இதை பற்றி எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் உள்ள வந்து இது போல் ஜூம் மீட்டிங்கில் அமர்ந்து கேட்டு கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இதை நான் கற்றுக்கிட்டேன். நானே கற்றுக்கிட்டு சொல்கிறேன் அப்படின்னாக்கா நாமெல்லாம் மிக தெளிவாக அழகாக அடுத்த நண்பர்களுக்கு இந்த திட்டத்தினை எடுத்துரைக்க முடியும். இது ஒரு நல்ல வாய்ப்பு. மீண்டும் மீண்டும் அதை தான் சொல்ல முடியும். வாய்ப்பு என்பது வாரம் கிடைப்பது கிடையாது. வாழ்க்கையில் எப்போதாவது ஒரு முறை கிடைக்கும். அந்த எப்போதாவது ஒரு முறை கிடைக்கக்கூடிய அந்த அற்புத வாய்ப்பினை நாம் கையில் பிடித்து கொண்டு அதை பயன்படுத்த துவங்கி விட்டோமேயானால் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். இந்த அற்புதமான வாய்ப்பு இன்று நமக்கு கிடைத்திருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம் வாழ்க்கை தரத்தை படிப்படியாக ஏணிப்படி ஏறுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்ற என்னுடைய விருப்பத்தை உங்களிடம் நான் வைத்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க நம்ம உதவி கொடுத்துக்கலாம். காரணம், நம்ம கூகுள் பே வழியாகவும் ஃபோன்பே வழியாக தான் உதவி கொடுக்குறோம். உதவித்தொகை நமக்கு கிடைக்குது. உலகம் முழுக்க மக்கள் வாழ்கிறாங்களே, அவர்களுக்கு நம்ம உதவி செய்யலாமே, அவர்கள் மூலமாகவும் நம்ம உதவியை பெறலாமே என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் வெர்ஷன் 2 ஸ்பீடு கிரிப்டோ என்ற ஒரு திட்டத்தை நமது நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை துவங்கி இருக்கு. ஸ்பீடு கிரிப்டோ திட்டத்தில் நமக்கான அந்த உதவித்தொகை எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அது மட்டும் தானா என்று பார்த்தால் கிடையாது. இன்று கைவசம் ஒரு 5 விதமான திட்டங்கள் நம்மிடம் இருக்கு. 5 திட்டங்களோடு நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை நிறைவு செய்து கொள்ளுமா என்றால் கிடையாது. 500க்கும் மேற்பட்ட மக்களுக்கு பயன்பெறக்கூடிய, உதவி தந்து உதவி பெறக்கூடிய உன்னதமான திட்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அத்தனை திட்டங்களுக்கும் முதல் திட்டம், தாய் திட்டம், நமது பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டம். இந்த திட்டத்தில் நாம் இணைந்து ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் ஒவ்வொரு திட்டத்தையும் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று கூறி இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்தை நான் எடுத்துக்கொள்வதா, இந்த திட்டத்தில் நான் இணைந்து
இப்போது இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை தரத்தை, இந்த இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலையை மாற்றிக்கொள்வதா, அல்லது இப்போது இருக்கக்கூடிய இந்த நிலையை அப்படியே நான் ஏற்றுக்கொள்வதா என்பதை முடிவெடுக்க வேண்டியது நாம். இன்னைக்கு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா? இந்த வாழ்க்கைக்கான காரணம் யாரு அப்படின்னாக்கா நாம தான். நேற்று வரை நாம் எடுத்த முடிவோட விளைவு இன்று ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கு. இன்று நாம் எடுக்கக்கூடிய முடிவு நாளைய வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும். எனது உயர்வுக்கும் தாழ்வுக்கும் நானே முழு பொறுப்பு என்ற அந்த பொறுப்பினை நாம் ஏற்க வேண்டும் என்று கூறி இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்தினை இந்த வினாடியோடு தற்காலிகமாக நான் நிறைவு செய்து அடுத்து ஸ்பீடு கிரிப்டோ திட்டத்தை நாம் பார்க்கலாம். ஒரு நிமிடம். சார் தேங்க்யூ ஜிகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. கண்டினியூ பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ வெரி மச், கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் சார். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எனக்காக எடுத்தீங்க, ரொம்ப நன்றி. ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை, எடுக்க முடியாமல் போயிடுச்சு. திருப்பி உங்களோட நான் ஜாயின் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஷேர் பண்ணுங்க சார் ப்ளீஸ். ஓ, ஷேரிங் நானே கொடுத்துட்டுமா சார்? கொடுங்க சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ நம்ம கனெக்டிவ் ப்ராஜெக்டான ஸ்பீடு கிரிப்டோவை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்பீடு கிரிப்டோ அப்படின்றது ஒரு கிரிப்டோ கரன்சியில், ஒரு ஸ்டேபிள் கரன்சியில் நமக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணுறதுக்காகவும், ஸ்பீடு கேஷை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காகவும் ஒரு சப்சிக்வெண்ட் ப்ராஜெக்ட் தேவைப்படுது. அப்படின்ற அடிப்படையில் நம்ம இந்த ஸ்பீடு கிரிப்டோவை 15th அன்னைக்கு லான்ச்சிங் பண்ணோம். இன்னைக்கு ஐடி எல்லாருக்கும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஈவினிங் மேலே ஒரு நல்ல செய்தி. ஸோ இது குளோபல் லெவலில் மிகப்பெரிய அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம். ஸ்பீடு கேஷை நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தாங்கி நிற்கக்கூடிய ஒரு நம்மளுடைய இரண்டாவது திட்டமாக இந்த ஸ்பீட் கிரிப்டோ இருக்குது. கிரிப்டோ அப்படின்னா எல்லாம் பயப்படுறாங்க. அந்த அந்த இது வரைக்கும் நீங்கள் பார்த்த கிரிப்டோன்றது வேற. ரெகுலராக வித்தியாசமான பிளானில் எப்படி நம்ம ஐஎன்ஆரில் சம்பாதிக்கிறோமோ அதே மாதிரி கிரிப்டோவில் நம்ம ஏர்னிங் பண்ண போகிறோம். அவ்வளோதான் தவிர இது நம்ம ஒரு புதுசாக ஒரு காயினை உருவாக்கலை, மைனிங் பண்ணலை, இல்லை எதுவுமே பண்ணலை. கம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்காக முயற்சிகளை நம்ம எதுவும் எடுக்கலை. எந்த காயினும் நம்ம தயாரிக்கலை. வேர்ல்டில் இன்றைக்கு புழக்கத்தில் இருக்க ஸ்டேபிள் காயினான யூஎஸ்டிடி தான் நம்ம இன்னைக்கு இந்த கான்செப்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம கான்செப்ட், நம்ம ப்ராஜெக்ட் $50. இந்த $50 எப்படி நமக்கு ஒரு மிகப்பெரிய வருமானமாக, ஒரு நன்கொடை செய்ததன் மூலம் எப்படி ஒரு மிகப்பெரிய வருமானமாக வரப்போறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த $50 $40 வந்து ஆக்டிவ் டொனேஷனுக்கு போகும். $10 போர்டு பிளானுக்கு டொனேஷனாக போகும். இப்போ போர்டு நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ இந்த $40 பட்ஜெட்டான ஆக்டிவ் டொனேஷன் மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். இங்கே ஒரே ஒரு சென்ட் தான், யாராக இருந்தாலும் ஒரே ஒரு சென்ட் அனுப்பிச்சிட்டு போயிடுவாங்க. ரிசீவ்டு பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் லெவலில் $120 ரிசீவ் பண்ணுவோம். செகண்ட் லெவலில் நம்ம $2120 ரிசீவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லெவலில் 5 மெம்பர்கிட்ட இருந்து நமக்கு $120 வரும். செகண்டில் 63 நபர்கிட்ட இருந்து $2120 நமக்கு யூஎஸ்டிடி ரிசீவ் ஆகும். யூஎஸ்டிடி அடிக்கடி என்னால் சொல்ல முடியாது, டாலர் சொல்கிறேன், நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் இந்த 5 நபர்கள் சிங்கிள் ரோ மேட்ரிக்ஸில் லைஃப் கேட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்க ஒன் பை ஒன்னா வந்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அங்கே ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கிற நபருக்கு டொனேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் முடிஞ்ச உடனே அந்த $120 சொன்னோம் இல்லையா, அந்த $120 வாங்கின உடனே ஃபர்ஸ்ட் லெவல் முடிஞ்சவங்க செகண்ட் லெவல் கியூவில் போய் நிற்பாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் அதாவது ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ரோ இருக்கும். ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவ் பண்ணவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் லெவலில் ரோவாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் முடிச்சவங்க செகண்ட் லெவலில் ரோவாக நிற்பாங்க. அப்போ
ஒரு டிக்கெட் கவுண்டருக்கு 3 வழி இருக்கும் இல்லையா? சில தியேட்டர்ல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? அந்த மாரி 3 வழி. ஒரு வழி லைஃப் கேட்டு, ஒரு வழி ஃபர்ஸ்ட் லெவல்ல ஆக்டிவ் பண்ணவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் லெவல்ல நிப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சுட்டு வந்தவங்க செகண்ட் லெவல்ல நிப்பாங்க. இப்ப லைஃப் கேட்ல எல்லாரும் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன்ல நிப்பாங்க. ஆக்டிவேட் பண்ண உடனே அவங்க ஒவ்வொருத்தரும் வரிசையா யாருக்கு அனுப்பணுமோ அனுப்பிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ல ரெடியா நிக்கிறவங்கள பத்தி பார்ப்போம். அந்த ஒரு நபர் $120 ரிசீவ் பண்ணுவாரு. அந்த $120 அவரின் பெயரில் ரிசீவ் ஆகும். அவரின் பெயரில் ரிசீவ் ஆனது எந்தெந்த காம்போனன்ட்க்கு பிரியுதுன்னு பார்ப்போம். முதல் நபரே தரக்கூடிய USDT பாத்தீங்கன்னா $40ல $20 வந்து பாத்தீங்கன்னா நம்ம அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு போகும். இது எவ்வளவு ஒரு அருமையான விஷயம்ன்றது நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம அறிமுகப்படுத்தினவருக்கு இந்த சிஸ்டம் பணம் தருதுன்னா இது ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம். $20 ஸ்பான்சர் இருக்கும். சரிங்க சார், மீதி $20 என்ன பண்ணும்? $40 தானே சொன்னீங்க. 40ல 20 ஸ்பான்சர் போச்சு. மீதி 20 செகண்ட் லெவல்ல இருக்கு போகும். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். நான் அந்த 40க்கு நீங்க பட்ஜெட் பண்ணிக்கலாம். இங்க நான் 20 சொன்னேன்னா அங்க அண்டர்ஸ்டூட் நீங்க பண்ணிட்டீங்கன்னா, ஓ $20 வந்து செகண்ட் லெவல்ல இருக்கவங்களுக்கு போயிடும் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்ல முடியாது. இது பிஓபி மீட்டிங்ன்றனால நான் ஷார்ட்டா சொல்றேன். நீங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 2வது நபர்கிட்ட $40 அப்படியே நமக்கு வந்துரும். ஒருத்தர் வந்து கொடுக்குற எல்லாருமே $40 தான் கணக்கு. அந்த $40 நமக்கு அப்படியே வரும். அப்படியே வர்றது மட்டும் இல்லாம அது என்ன பண்ணோம்னா நமக்கு இன்னொரு ரீபத்தை கொடுத்து அந்த $40 லைஃப் கேட்ல நிக்க வச்சு அவங்களையும் இன்னொருத்தருக்கு சென்ட் பண்ற மாதிரி இமிடியேட்டா நமக்கு ஒரு ஐடி ரீபத் கிடைக்குது. அப்ப 3வதாக நபர் $40 ப்ராஃபிட்டை நமக்கு தருவாரு. ரொம்ப அருமையான விஷயம். எடுத்த உடனே $40 நம்ம போட்ட நம்ம இந்த ப்ராஜெக்டுக்காக டொனேட் பண்ண $50ல $40 நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். மீதி $10 5வது நபர் கிட்ட இருந்து வரும். அப்ப 40 10 50. அதனால மொத்தமா ப்ராஃபிட் $50 இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா அங்க ஒரு 40 இங்க ஒரு 10ன்னு சொல்லாம சேர்த்து $50 ப்ராஃபிட்னு சொல்றோம். இப்ப இந்த $50 ப்ராஃபிட் எத்தனை பேர்ட்ட இருந்தது? 2 பேர்கிட்ட இருந்து வருது. ஒருத்தர்கிட்ட இருந்து 40, 5வது நபர்கிட்ட இருந்து $10. அப்ப 4வது நபர் என்ன சார்? 4வது நபர் $10 நமக்கு போர்டுக்கு ரீபத் பண்றாரு நம்ம ஐடியா. மீதி $30 செகண்ட் லெவலுக்கு போகும். செகண்ட் லெவலில் நிக்கிறவருக்கு போகும். அது செகண்ட் லெவல் வரும்போது பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி 5 நபர்கள் நமக்கு வரிசையாக வரும் 5 நபர்கள் எப்போ அலோகேட் ஆகுதோ அந்த டைம்ல வர 5 நபர்கள் நம்மளுடைய ஒவ்வொரு வேலெட்லயும் உட்காரும். நம்மளுடைய ஸ்பான்சர் அமௌண்ட் நம்ம அறிமுகப்படுத்தவருடைய இன்கம் வேலெட்ல ஸ்பான்சர் இன்கம் என்ற பேர்ல போய் உட்காரும். நமக்குடைய ரீபத் டீடைல்ஸ்ல ரீபத் ஐடி $40 உட்காந்து நம்ம ஐடியை ரீபத் ஐடி ஆக்டிவேட் பண்ணும். ஆட்டோமேட்டிக்கா $40 ப்ராஃபிட்டும் அடுத்து ஒரு $10 ப்ராஃபிட்டும் $50 ப்ராஃபிட்டை நம்ம இமிடியேட்டா ஐஎன்ஆரா மாத்திக்கலாம். நம்ம எங்க கடன் வாங்கணுமோ அங்க இமிடியேட்டா கொடுத்துடலாம். இல்ல நம்ம சேவிங்ஸ்ல கொண்டு வரலாம். எது வேணாலும் உடனே பண்ணிக்கலாம். போர்டுக்கு வந்து இன்னொரு ஐடி ரீபத் ஆகுது. அப்ப ஏற்கனவே நம்ம டொனேட் பண்ண $50 $10 போர்டுக்கு போகுது. இங்க ஒரு $10 போகுது. அப்ப 2 ஐடி நமக்கு போர்டுல ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அங்க உட்காரும் போது ஒரு ஐடிக்கு போர்டுல ஆக வேண்டிய வருமானம் எடுத்த உடனே 2 ஐடிக்கு போர்டுல ஸ்கை போர்டுல நமக்கு வருமானம் வர வேண்டிய அற்புதமான ஒரு சூழ்நிலை வந்து இந்த சிஸ்டம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. எவ்வளவு சந்தோஷமான விஷயம் பாருங்க. அடுத்து லெவல் 2ல வெயிட் பண்றவங்களுடைய பிரேக்கப்ஸை பார்ப்போம். அவங்க எவ்வளவு ரிசீவ் பண்றாங்கன்னா $2120 ரிசீவ் பண்றாங்க. இந்த $2120 எப்படி ரிசீவ் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இவருக்கு 2வது லெவல்ல நிக்கிறவருக்கு 63 பேர் நான் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் லெவல் 5 பேர்னால நான் ஈஸியா சொல்லிட்டேன். செகண்ட் லெவல்ல 63 பேர் என்னென்ன தராங்க அப்படின்னு நான் சொன்னோம்னா ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால காம்பனண்டா சொல்லிடுறேன். கிளப்புக்கு $40 போகும். நம்ம அறிமுகப்படுத்த ஸ்பான்சருக்கு $80 போகும். அப்ப $20 $80 $100 நமக்கு ஸ்பான்சர் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் 20, செகண்ட் லெவல் 80. அடுத்தது இங்க ஒரு 4 ரீபத் நமக்கு கிடைக்குது. $160 ரீபத்துக்காக நம்ம சிஸ்டம் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணுது. டொனேட் வாங்க கொடுக்குறவங்ககிட்ட இருந்து 4 பேர்கிட்ட இருந்து $40 நம்ம கொடுத்து நம்ம 4 ஐடியா உருவாக்குது. ஏற்கனவே ஒரு ஐடி, அப்ப 5 ஐடி நம்ம சிஸ்டம் நமக்கு உருவாக்குது. அதுக்கு அடுத்தது நமக்கு ப்ராஃபிட்டாக $1640. அப்படியே 40 வர்றவங்க கேட்ல லைஃப் கேட்ல நிக்கிறவங்க 40 செகண்ட் லெவல்ல இருக்கவங்க அனுப்புவாங்க. 40 10 30 எப்படின்னு வரும். 40 வரும். அங்க $10 ஃபர்ஸ்ட் லெவல்ல போகும்போது மீதி 30 இங்க வரும். அங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல $20 ஸ்பான்சர் போகும்போது இங்க $20 வரும். இப்படி 40 20 30ன்னு
நமக்கு வந்துகிட்டே இருக்கும். வந்துட்டு இருக்கும்போது நம்ம டோட்டல் $1640 ப்ராஃபிட் பண்ணும்போது நமக்கு இந்த சிஸ்டம் இந்த சைக்கிளை முடிச்சு கொடுக்குது. போர்டு ரீபத்தாக 4 ஐடி நமக்கு கொடுக்குது. 4 ரீபத் நமக்கு இந்த சிஸ்டம் ஏற்கனவே 1, இப்போ ஒரு செகண்ட் லெவல்ல 4, மொத்தம் 5. அப்ப டோட்டலா நமக்கு $50 டொனேட் பண்ணும்போது ஆக்டிவ் லெவல் டொனேஷன்ல ஒரு ஐடியும் போர்டுல ஒரு ஐடியும் நமக்கு பிளேஸ்மெண்ட்டை கொடுக்குது. அது இல்லாம 5 ஐடி இங்க ஆக்டிவ் ரீபத்தும் 5 ஐடி அங்க போர்டுல ரீபத்தும் மொத்தம் நம்மளுடைய மெயின் ஐடியோடு சேர்ந்து 6 ஐடி சுழன்ற ஆரம்பிக்குது. இந்த 6 ஐடியும் மட்டுமல்ல, இன்னும் எத்தனை ஐடி நமக்கு ரீபத் ஆக போகுதுன்னு பாருங்க. அது இல்லாம ஹெல்பிங் ஐடி எவ்வளவு உருவாக போகுதுன்னு பாருங்க. ஸோ டோட்டலா 2240 யூஎஸ்டிடி எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னு காம்பவுண்ட் வைஸா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இது ஒரே ஒரு கண்டிஷன். ஃபர்ஸ்ட் லெவல்ல எந்த கண்டிஷனும் கிடையாது. ஃபர்ஸ்ட் லெவல்ல தாராளமா நீங்க போட்ட $50 நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். உங்களை தடுக்க நம்ம எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க மாட்டோம். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் லெவல் முடிஞ்சவங்க டெஃபினட்டா 3 ரெஃபரல் டைரக்ட் ரெஃபரல் உங்களுக்கு நீங்க கிரிப்டோல கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா ஹோல்டு பண்ணப்படும். நீங்க இது இப்போ ஸ்பீடு கேஷ் மாதிரி கிடையாது ஹோல்டு. இது ஆட்டோமேட்டிக்லியா உங்க இன்கம் வேலெட்ல உட்காந்துரும். ஆனா அதை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஐயனாரா நீங்க எப்ப 3 ரெஃபரல் கொடுத்து முடிக்கிறீங்களோ அந்த டைம்ல ஆன் ஸ்பாட்ல உங்களுக்கு ஐயனாரா நீங்க மாத்திக்கலாம். ஸோ ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது க்ரௌட் ஜெனரேட்டட். எல்லாரும் போட்டுட்டு உக்காந்துட்டு வரும் அப்படின்னு வானத்தை பார்த்துட்டு இருக்க முடியாது. எல்லோரும் உழைக்க வேண்டும். சில பேர் அதிகமா பணம் வேண்டும்னு அதிகமா உழைப்பாங்க, சில பேர் மீடியமா உழைப்பாங்க. ஆனா அடிப்படை உழைப்புன்னு ஒண்ணு இருக்கணும். அதுதான் இது. 3 நபர்களை நம்ம ரெஃபரல் பண்ணியிருக்க வேண்டும் ஸ்பீடு கேஷின் மூலமாக. இல்ல நான் தெரியாம போட்டேன் சார், ஸ்பீடு கேஷ் வராமே வந்துட்டாங்க அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அந்த மாதிரி போட்டா என்ன பண்ணுவாங்க? ஓப்பன்ல விடும்போது அங்கேயும் ஒரு செக் வைக்கப்படுகிறது. 2 கண்டிஷனர் சாஃப்ட்வேர் எங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிடும். அதாவது இவர் ஸ்பீடு கேஷ்ல ஐடி போட்டிருக்காரா, இவரோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு கேட்கும். நாங்க ஸ்பீடு கேஷ்ல இவரோட ஹிஸ்டரியை பார்த்துட்டு கரெக்ட் இவர் 3 ஐடி போட்டிருக்காரு அப்படின்னோடனே அங்க ஆக்டிவேட் அப்படி கிரீன் பட்டன் நாங்க அழுத்தின உடனே அவருக்கு பணம் எடுத்துக்கலாம். அப்ப ஸ்பீடு கேஷ்ல இருந்து வந்தாலும் 3 ரெஃபரல் கொடுத்துருக்கணும். ஸ்பீடு கேஷ்ல இல்லாம தவறுதலா ஐடி வந்தாலும் அந்த 2வது லெவல் போகும்போது கிராஸ் செக் நடைபெறும். அதனால மொத்தத்துல அந்த 3 பேர் ஒவ்வொருத்தரும் கொண்டு வரணும் அப்படின்றத உறுதியா இருந்துகிட்டு அப்ப என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் இங்க ஸ்பீடு கேஷ்ல ஒவ்வொருத்தரும் 3 ஐடி போடுவாங்க. 9 ஐடியா வருது. அப்ப நம்ம கிரிப்டோல 3 வைக்கிறதுனால அங்க ஸ்பீடு கேஷ்ல 9 ஐடி உருவாகுது. அப்ப அந்த ஸ்பீடு எவ்வளவு இருக்கும்? ஏற்கனவே ஆக்டிவ் 40 லெவல் இன்கம்ல வச்சிருக்கோம். அதன் மூலியமா எவ்வளவு ஸ்பீட் போக போகுதுன்னு பாருங்க. இப்ப புது கோடிங் இன்னும் 2 நாள்ல ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஸ்பீட பாருங்க. அதனால சில தயக்கங்கள் இன்னும் சில பேருக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த டாப் லெவல் லீடர்ஸ் அதுவும் உடைக்கப்படும். அது அவர்களா புரிந்து கொண்டு உடையும் போது ஐயோ சில நாட்களை தவற விட்டமே அப்படின்ற வேதனைப்படக்கூடிய நிகழ்வும் நடக்கும். ரொம்ப டைம் ஆகுது. இப்ப நம்ம நேரா போர்டுக்கு போயிடலாம். 8:55 வேணுங்கிறாரு. நீங்க 8:55 சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் தான். உங்களுக்கு தெரியும் நம்ம ப்ராஜெக்ட் எப்பவுமே ஒரு என்ட்ரி வந்தா கூட அந்த காம்பவுண்ட் வைஸா பிரிஞ்சிடணும். அதை சேர்த்து வச்சு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. ஏன்னா இது பீப்புள் டு பீப்புள் கம்பெனி அந்த சேர்த்து வச்சு கொடுப்போம், அதுல கொஞ்சம் எடுப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமா இருக்கிறதுனால பீப்புள் டு பீப்புள் இருக்கனால எந்தவித சேதாரமும் இல்லாம மக்களுக்கு போய் பணம் சேர வேண்டும் எண்ணம் தான் இந்த சிங்கிள் என்ட்ரி. வெளியே வந்துட்டு அங்க போயிடலாம். ஸ்கை போர்ட்ல நீங்க $10 உட்காடுறீங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு அடுத்து ரிஜிஸ்டர் பண்றவங்க ஆக்டிவேட் பண்றவங்க $50 ஆக்டிவேட் பண்றவங்க $10 எடுத்துட்டு நமக்கு 2 மேட்ரிக்ஸ்ல இந்த ட்ரீ போயிட்டே இருக்கும். அப்ப 2 மேட்ரிக்ஸ்ல ட்ரீ போகும்போது நமக்கு கீழே 2 பேர் வரும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் முடியுது. நமக்கு கீழே அந்த 2 பேரு கீழே 4 பேர் வரும்போது நமக்கு செகண்ட் லெவல் முடியுது. அந்த 4 பேர் கீழே தேர்ட் லெவல்ல 8 பேர் வரும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் போர்டு முடியுது. ஃபர்ஸ்ட் போர்டு முடிஞ்சவன ஸ்கைல இருந்து சரி ஸ்கை போர்டுல அப்ப எல்லாமே 2 மேட்ரிக்ஸா 3 லெவல் தான். கடைசி 2 போர்டு மட்டும் 6வது போர்டும் 7வது போர்டும் நிர்வாணம் போர்டும் ஹெவன் போர்டு மட்டும் 2 லெவல் தான். நம்ம கீழே 2 பேரு அடுத்த ட்ரீல 4 பேர் வந்தவொடனே அந்த போர்டு முடிஞ்சிடும். சரி இது எப்படி பட்ஜெட் பிரியுதுன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு $10 நமக்கு இங்க ப்ராஃபிட்டா கிடைக்குது பாருங்க. எடுத்த உடனே ப்ராஃபிட். நம்ம போர்டுல டொனேட் பண்ண $10 ஸ்கை போர்ட்லயே நமக்கு கிடைச்சிருது. ஒரு ஐடிக்கு
அப்ப எத்தனை ஐடிக்கு நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்னு பாருங்க. கிளப் இன்கம் $7 வந்து இங்கிருந்து ஏற்கனவே $40 ஆக்டிவ் டொனேஷன் வந்து போச்சு பாத்தீங்களா. அப்ப இங்கிருந்து ஒரு $7 போயிட்டு கிளப்ல போய் அக்குமுலேட் ஆகும். ஸ்பான்சர் 7 ஏற்கனவே ஒரு $100 நம்ம ஸ்பான்சர் கொடுத்துருக்கோம். பாசிவ்ல முத ஸ்பான்சருக்கு இன்கம் கொடுத்துருக்கோம். இது ஒரு $7 போகும். நம்மளோட ரீபத்தும் போர்டுல உட்காரும் போது நம்மள எத்தனை 52 கிட்டத்தட்ட 54 ரீபத் வரும். 54 ரீபத்துக்கும் நம்ம யார் ஸ்பான்சர் பண்ணாங்களோ அவங்க தான் ஸ்பான்சர். 54 ஐடி ஸ்கை போர்ட்ல ரொம்ப சாப்பாடு கொடுப்பீங்க. ஈஸியா உட்காரும். அப்ப 54 × 7 பாருங்களேன், 350 4 7 28 $378 கிட்டத்தட்ட $400 அசால்ட்டா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அது இப்ப ஸ்பான்சருடைய மகிமையை பாருங்க, ஸ்பான்சருடைய இதை புரிஞ்சுங்க. ஏன்னா இங்க ரீபத் ஸ்பீடு கேஷை விட 5 மடங்கு ஃபாஸ்டா வரும், 5 மடங்கு வேகமா போகும். அப்ப ஐயோ நம்ம ஒரு ஸ்பான்சர் போடலையே அப்படின்னு நீங்க வருத்தப்படக்கூடாது. அதுக்குதான் சொல்றேன், 3 ரெஃபரல நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கிரிப்டோல மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 3 பேரை 3 முடிக்க வைங்க. 9 அந்த 9 பேரை 3 முடிக்க வைங்க. 3 9 ஒவ்வொரு நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு ரெஃபரலையும் 3 9 27 முடிச்சீங்கன்னா அதுல ஒரு மேஜிக் இருக்கு. 2 மாசத்துல நினைச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 5 வகையான இன்கம் வந்துருச்சு. அடுத்து ஜனவரி ஹலோ மாசம் 11 வகையான இன்கம், ஹலோ மொத்தம் 17 வகையான இன்கம் வணக்கம். நீங்க ஜனவரி மாசத்துல நாளையில இருந்து இருந்து உங்களுக்கு உங்களுக்கு புது வந்துகிட்டே இருக்கும். புக் 4வது வந்துடும். ப்ராஜெக்ட் வரும்போது 25 வகையான இன்கம் வரும். ஓகே, 5வது அன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் நாள் அட்ஜஸ்ட் வரும்போது பண்ணிக்கங்க. டோட்டலா ஏன்னா 32 இதுக்கு மேல வகையான போட்டோம்னா இன்கம் வரும். செட் அப்ப ஆகாது. ஏதாவது 32ல ஏதாவது ஒண்ணு நாளையில இருந்து எங்கேயாவது உங்களுக்கு புது லிங்க் வந்துடும். சொல்லி நீங்க ஷார்ப்பா வந்துட்டே 9 இருக்கும் மணிக்கு நமக்கு. புதுசா அப்ப போதுமா? நான் சொன்ன ஒரு நேரத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஓகே, 1 மணி நாளைக்கு நேரத்துக்கு புது ஒரு லிங்க் தடவை வந்துடும். இந்த பேசியாச்சு. 5 ப்ராஜெக்ட்ல இருந்து நமக்கு வந்துகிட்டு இருக்கும். நம்ம லைஃப் தேங்க்யூ. மாறும், மிகப்பெரிய அளவுல நம்மளுடைய வாழ்க்கை மாறும் கோவர்ஸோட அப்படின்னு நான் வந்துடும். சொல்லியிருக்கேன். அதற்கான எல்லாமே ஹலோ அடித்தளம் போட்டு இப்ப 2வது ப்ராஜெக்ட் நம்ம சொன்ன மாதிரி நம்ம இப்ப கிரிப்டோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்தது $32 கேரி ஓவர் பண்றோம். இதுல ஒரு பியூட்டி பாருங்க, ஒவ்வொரு போர்டு எண்ட்லயும் ஒரு ஆப்ஷன் கேட்கறோம். உங்களுக்கு இந்த போர்டை நிறுத்திக்கிறீங்களா இல்ல கண்டினியூ பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு. எப்படி சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 2 4 8 முடிச்சிட்டேன், ஐயா, நான் கோவர்ஸோட $32 வந்துடும். போயிட்டு கோவர்ஸோட நான் அடுத்த போர்டுல உட்காரேன். ஏன்னா எனக்கு அடுத்த போர்டுல நடக்கிற 100 எல்லா 100 லிங்க் ப்ராஃபிட்டும் வேணும், இருக்குல்ல, ரீபத் வேணும், ஸ்பான்சர் வேணும், 100 எல்லாமே லிங்க் வேணும். உள்ளது, 100 அப்ப நான் மெம்பர் போய் உள்ள லிங்க் உட்கார்றேன். இருக்குல்ல அப்படின்னும் போது கோவர்ஸோட. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் $32 எடுத்து அது உட்காருவாங்க. கொடுத்துட்டாங்க, ஆனா அது கொடுத்துட்டாங்க. பாபா சில விட்டேன், நிர்பந்தம் காரணமாக, பாலசுப்ரமணியன். சில ஃபேமிலியில பிரச்சனைகள் காரணமாக, சில ஓகே, தேங்க்யூ. இழப்புகளை உடனே சரி செய்ய வேண்டும் காரணமாக உங்களுக்கு பணம் தேவைப்படலாம். என்ன நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்க கடன் வாங்கக்கூடாது, இனிமேல் கடன் வாங்கக்கூடாது. எப்படி நம்ம 3 மாசத்துக்கு முன்னாடி உறுதி எடுத்தோமோ அதை தான் இன்னைக்கு சொல்றேன். எந்த நேரத்திலயும் உங்களுக்கு ஸ்பீடு கிரிப்டோ ஸ்பீடு கேஷ் கை கொடுக்கும். அந்த நேரத்துல நீங்க உங்ககிட்ட இருக்க வேலெட்டை சேல்ஸ் பண்ணலாம் ஸ்பீடு கேஷ்ல. இந்த இடத்துல எனக்கு இந்த போர்டு ஏன்னா நிறைய ரீபத் தேடி இருக்கு, ரீபத் தேடிலாம் மத்த போர்டு போய் வாங்கட்டும், எனக்கு இந்த நேரத்துல இந்த போர்டுல தான் நான் பணம் எடுத்துக்கிறேன்னு சொன்னா அதுக்கு 100% இந்த சிஸ்டம் உங்களுக்கு ஒத்துழைக்குது. அப்ப ஒவ்வொரு போர்டு எண்ட்லயும் ஆப்ஷன் கேட்கும், உங்களுக்கு வேணுமா இல்ல தொடரலாமா அப்படின்றது நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஈடன் போர்டுல 3 லெவல்லயும் நமக்கு $220 கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த $220 பாருங்க, ப்ராஃபிட் $50, ஹெல்பிங் ஐடி $16, போர்டு ரீபத்து மறுபடியும் நமக்கு ஒரு ரீபத்து, போர்டுல ஸ்கைல போய் உட்காரோம். ஃபர்ஸ்ட் போர்டுல கிளப் இன்கம் 24, ஸ்பான்சர் நம்ம ஸ்பான்சருக்கு 20, கேரி ஓவர் 100. இந்த ஹெல்பிங் ஐடி 16, எஃப்டிசின்றது ஹெல்பிங் ஐடி. இந்த ஹெல்பிங் ஐடின்றது போய் காம்பனண்ட்ல போய் ஹெல்பிங் ஐடி காம்பனண்ட்ல உட்காரோம். அதை ஐஎன்ஆரா மாத்தி அங்க எவ்வளவு ரூபாய்க்கு அந்த இடத்துல ஹெல்பிங் ஐடி போட முடியுமோ ஸ்பீடு கேஷ்ல ஹெல்பிங் ஐடி போடுவாங்க. ஸ்பீடு கேஷ்ல ஹெல்பிங் ஐடி போடும்போது எப்படி நம்ம ஒரு ஐடி $1000 நம்ம ஜாயின் பண்ணும்போது எப்படி மேல இருக்கிற 250 அதுக்கப்புறம் 750 அனுப்ப போறோமோ புது கோடிங்ல, அதே மாதிரி ஹெல்பிங் ஐடி $1000 எடுத்துட்டு வந்து மேல இருக்கிற ஆட்டோ ஃபில்டர்ல இருக்கிற 250 செகண்ட் லெவல் இருக்கிற இல்ல தேர்ட் லெவல் இருக்கிற ஃபோர்த் லெவலுக்கு 750 அனுப்பிச்சிட்டு அந்த ஹெல்பிங் ஐடி அந்த ஆட்டோ ஃபில்ட்ரியிலே இருக்காது. ஏன்னா அந்த ஆட்டோ ஃபில்ட்ரியில உக்காந்தா எப்படி கீழே வரும்போது அந்த ஹெல்பிங் ஐடி கீழே வரும்போது அந்த ஹெல்பிங் ஐடி தான் பணம் வாங்குவோம். அந்த ஹெல்பிங் ஐடி பணம் வாங்கி யாருக்கு என்ன புண்ணியம்? அந்த ஹெல்பிங் ஐடின்னு பேர் வைக்கும்போது அதுக்கு எதுக்கு பணம்? கம்பெனியா தான் அதுக்கு பணம் வச்சு அது எல்லாமே அவங்க எடுத்துக்குவாங்க ஹெல்பிங் ஐடி சிஸ்டம். ஏன்னா நாளைக்கு இதை காப்பி பண்றவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. உங்களோட விழிப்புணர்வுக்காக தான் சொல்றேன். ஹெல்பிங் ஐடி என்பது ஒருவரும் கூட தொடக்கூடாது. அது மக்களுக்காக, மக்களுக்கு அந்த $1000 கொடுத்துட்டு அது மறைஞ்சிடணும். அதுதான் ஹெல்பிங் ஐடி. எதுக்காக இதை அழுத்தி சொல்றேன்னா, நீங்க விழிப்புணர்வா இருக்கணும். தெரியாம போயிட்டு ஒரு கான்செப்ட்ல சேர்ந்து உங்களோட வேர்வையும் உழைப்பையும் இழக்காதீங்க. அடுத்தது கிளப் இன்கம் 24, ஸ்பான்சர் 20, கேரி ஓவர் 100. அடுத்த போர்ட் பார்ப்போம். $100 எடுத்துக்கிட்டு யூஎஸ்டிடி எடுத்துக்கிட்டு நம்ம 3வது போர்ட் பாரடைஸ்ல உட்காரோம்.
அதே மாதிரி போன போர்டுல இருந்தவங்க எல்லாரும் நம்ம கீழே இருந்த 2 4 8 அவங்களும் $100 எடுத்துக்கிட்டு நம்ம கீழே உட்காரும் போது இந்த போர்டுனுடைய பட்ஜெட் $100 மாறுது. இந்த $100 பட்ஜெட்டை 3 லெவலுக்கும் பிரிக்கும் போது நமக்கு $752 கிடைக்குது. இந்த $750 ப்ராஃபிட் $110, ஹெல்பிங் ஐடி 32, போர்டுக்கு அகைன் ரீபத் 2, ஆக்டிவ் ரீபத் 1. ஆக்டிவ் ரீபத்னா $40 எடுத்து லைஃப் கேட்ல போய் நிற்போம் டொனேஷனுக்காக. ஸ்பான்சருக்கு 30, கிளப்புக்கு 20, கேரி ஓவர் பாப்பா சாப்பாடை செய் பாப்பா. இந்த கேரி ஒரு $500 எடுத்து $500 எடுத்துட்டு நம்ம 4வது போர்டுக்கு போய் உட்காரோம். 4வது போர்டுல சியான் போர்டுல நம்ம $500 எடுத்து அதே மாதிரி நம்ம கீழே இருக்கவங்க எல்லாரும் $500 எடுத்துட்டு வரும்போது 3 லெவல்ல அந்த $500 பட்ஜெட்டை பிரிக்கும் போது நமக்கு $3780 மொத்தமா கிடைக்குது. அந்த $3780 மொத்தம் எப்படி தனித்தனியா சிங்கிள் என்ட்ரியா பிரியுது அப்படின்றத பார்ப்போம். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் அது ப்ராஃபிட்ல $500 போய் சேரும். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் வர்றது ஹெல்பிங் ஐடியா வரும். அந்த 2 4 8 கிட்டத்தட்ட 14 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணத்தை தருவாங்க. அதான் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். இந்த 14 பேரும் 2 ரீபத் நம்ம பண்ணுவாங்க. நமக்கு ஆக்டிவ் ரீபத் 1 கொடுப்பாங்க. நம்ம ஸ்பான்சருக்கு 50 USDT கொடுப்பாங்க. கிளப் இன்கம்க்கு 100 USDT அனுப்புவாங்க. நம்மள கேரி ஓவர் பண்ணி போங்க, நீங்க போங்க, நாங்க பின்னாடியே வரோம் அப்படின்னு அந்த 2 4 8 14 பேரும் சொல்லுவாங்க. நம்ம 1000 இந்த 3000 USD எடுத்துட்டு அடுத்த போர்ட்ல உட்காருவோம். அதே மாதிரி அந்த 2 4 8 3000 கிரிப்டோ எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த போர்ட்ல உட்காருவாங்க. அடுத்த போர்டு பாத்தீங்கன்னா க்ளோரி போர்ட். க்ளோரியில இந்த 3000 பட்ஜெட்டை 3 லெவலுக்கு பிரிக்கும் போது நமக்கு 21,800 USDT கிடைக்கும். இந்த 21,800 USDTயும் இந்த 14 பேர் மூலியமா நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு பாருங்க. நெக்ஸ்ட், ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு ப்ராஃபிட்டுக்கு $3000 அப்படி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹெல்பிங் ஐடி $200. இங்க ஹெல்பிங் ஐடி 200 USDTயும் INR மாறி அங்க ஸ்பீடு கேஷ்ல என்ட்ரி விடும். அடுத்தது ஃபர்ஸ்ட் போர்டு ரீபர்த், மறுபடியும் ஸ்கைல 5 ஐடி கிடைக்குதுங்க. அங்க 2 ஐடி கிடைக்குது டொனேஷன் லெவல்ல. ஸ்பான்சருக்கு 200, கிளப்புக்கு 270, கேரி ஓவர் 18,000 USDT எடுத்துக்கிட்டு நம்ம நிர்வாண போர்டுல போய் உட்காடுறோம். அங்க நமக்கு 2 லெவல் தான். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 6 போர்டும் 7th போர்டும் 2 லெவல் தான். இங்க 71,000 USDT நமக்கு பட்ஜெட்டா கிடைக்குது. இந்த 71,000 USDTயும் எப்படி சிங்கிள் என்டர் சிஸ்டமா காம்பவுண்ட்ல பிரியுதுன்னா, ப்ராஃபிட் 10,000, ஹெல்பிங் ஐடி 330, 5 போர்டு ரீபத் 50, ஆக்டிவ் ரீபத் 120. 120னா 3 ஐடி அங்க கிடைக்குது. ஸ்பான்சருக்கு 300, கிளப் இன்கம் 300, கேரி ஓவர் $60,000 USDT, அதாவது 59,900 USDT நமக்கு கேரி ஓவர் ஆகுது. இந்த போர்டுல ஹெவன் போர்டுல ஒன்லி ஸ்பான்சருக்கும் நம்மளுடைய ப்ராஃபிட்டும் கிடைக்குது. ஹெல்பிங் ஐடி கொஞ்சம் போய் உட்காருது. 3 காம்பவுண்டா பிரியுது. ஸ்பான்சருக்கு, ஹெல்பிங் ஐடி, நமக்கு ப்ராஃபிட். எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு பாருங்க. 1,69,600 USDT நமக்கு ப்ராஃபிட் ஆகும். 30,000 USDT ஹெல்பிங் ஐடி ஆகும். ஸ்பான்சருக்கு அதே 30,000 USDT ஸ்பான்சருக்கு கிடைக்குது. ஒரு அற்புதமான பிளான் சார். எப்படி சொல்றேன்னா, இதை வந்து வேகமா சுத்தணும், மக்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கும்னு சொல்லிட்டு அதிகமான ரீபத்தை அங்கங்க கனெக்டிவிட்டி கொடுத்து ஸ்பீடு கேஷையும் ஸ்பீடு கிரிப்டோவையும் மிகப்பெரிய அளவுல தாங்கி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்கு சார். அது இல்லாம இன்னும் 1.5 மாதங்கள்ல நம்ம கிரிப்டோல ஆக்டிவ் லெவல் டொனேஷன் வரப்போகுது. அது பாத்தீங்கன்னா வேற லெவல் சார். அது நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, நம்ம ஸ்பீடு கேஷனோட ஆக்டிவ் லெவலை விட 3 மடங்கு வருமானம் அதிகமா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பாருங்க, அது ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். இன்னும் நிறைய ஆட் ஆன் இருக்கு. உங்களுக்கு ஸ்பீடு கேஷ்ல ஒரு வித்தியாசமா ஒரு மேஜிக்கை பண்ண போறோம். நிறைய இருக்கு. அதனால எல்லாரும் ஹாப்பியா, நான் அடிக்கடி சொல்றதுதான், இந்த 5 வருடம் நேரங்காலம் கிளப் இன்கம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஷார்ட்டா சொல்லிடுறேன். கிளப் இன்கம் எல்லாமே அக்குமுலேட் ஆகுறது 20% ராயலுக்கும், 30% ஹானஸ்டுக்கும், 40% சேலஞ்சஸ்க்கும், 10% ராயல்ட்டிக்கும் ஒதுங்கும். அந்த பிரிக்கிற அமௌண்ட் எவ்வளவு பேர் அச்சீவர்ஸோ அதை டிவைட் பண்ணி வீக்லி சாட்டர்டே நைட்டு கட் ஆஃப், சண்டே உங்க வேலெட்ல அது இருக்கும். ராயல்ட்டி வந்து ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களே அப்படின்னா அங்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்கோம். அதாவது ராயல்ட்டி 10%ன்றது ராயல்ட்டி பொசிஷன் உங்களுக்கு தரத்துக்காக. அது ஜியான் போர்ட்ல நீங்க நேரா நீங்க போயிட்டு உங்களுக்கு 4வது போர்ட்லயே பிளேஸ்மெண்ட் தருது ராயல்ட்டி பொசிஷனா. அதாவது நீங்க 60 டைரக்ட் முடிச்சு உங்க கீழே 2 பேர், உங்க டைரக்டர் 2 பேருமே 60 முடிச்சாங்கன்னா நீங்க டைரக்டா ஜியான் போர்ட்ல உங்களுக்கு ஒரு ராயல் ஐடி இந்த சிஸ்டம் உங்களுக்கு தருது. அப்ப அதன் மூலியமா ஒரு மிகப்பெரிய இன்கம், குயிக்கா இன்கம் வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான்
நம்மளுடைய ஸ்பீடு கிரிப்டோ பிளான். ஓகே, தேங்க்யூ. கொஞ்சம் வேகமா போயிருக்கேனா இல்ல புரிஞ்சுதா அப்படின்னு தெரியல. ஒரு சில நிர்பந்தம் காரணமாக கொஞ்சம் நான் வேகமா போயிருக்கிறேன். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.